ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புதுசாக டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிட்ருக்கேன் ஆனால் என்னால் கரெக்டாக ஸ்டடி பிளான் முடிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக படிக்க முடியும். அதுக்கு நீங்கள் 7 days ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 7 days ஸ்டடி பிளானில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம்னா தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இது 3மே கவர் பண்ண போகிறோம். அதுவும் கொஞ்சம் டாபிக்ஸ் தான். அது எப்படின்னா தமிழில் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு 7 நாளைக்கு 7 டாபிக் முடிக்க போகிறோம். தமிழில் 7 டாப்பிக்கா அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இது நீங்கள் குறைச்சி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான். அதுவும் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து தான் ஒவ்வொரு டாபிக் எடுக்க போகிறோம் தமிழில். அந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக இலக்கணம் தான் இருக்குது. அந்த இலக்கணம்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. அது நம்ம மனப்பாடம் பண்ண எதுவும் இல்லை. ஸோ ஒரு 2 hours புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அதுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்ங்கிறது தாராளமாக நம்மளால் படிக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைனா ஒர்க் போகிறவங்களால கூட ஒரு நாளைக்கு ஒரு 1 hour படிக்க முடிஞ்சால் கூட அவங்களால ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தாராளமாக படிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டடி பிளான். அதனால 7 daysக்கும் 7 டாபிக் கொடுத்துட்டாங்களே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படி உங்களுக்கு டைமிங் செட் ஆகலை, எனக்கு ரொம்ப கம்மி நேரம் தான் இருக்குது படிக்கிறதுக்குன்னு அப்படிங்கிறவங்க வேணால் 2 நாளைக்கு சேர்த்து ஒரு டாபிக் அப்படி கூட எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து படித்தா கூட யூஸ்ஃபுல்லாக படித்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே படிக்காமல் இருக்க இப்படி கூட படிக்க ட்ரை பண்ணலாம். இப்படி கான்ஸ்டண்ட்டாக படித்தோம்னா அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு கொஞ்ச நாள் இப்படி படித்து முடிச்சிட்டோன்னா அப்புறமா நம்மளால் தாராளமாக ஒரு நாளைக்கு 2 டாபிக் இந்த மாதிரி நல்லாவே படிக்க முடியும். அதுக்காக ஸ்டார்டிங்கில் இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலங்கிறவங்க 2 நாளைக்கு ஒரு டாபிக் இப்படி கூட மாற்றி எடுத்துக்கோங்க. அந்த 7 டாபிக் என்னென்னா தமிழ் அலகு 1லேருந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை நீக்குதல், குறில் நெடில் வேறுபாடு, லகர நகர ரகர வேறுபாடு, இனவெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். இந்த 7ம் தமிழில். அடுத்து ஜிஎஸ்ல இருந்து பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஏன்னா பாலிட்டி ஃபுல்லாக கான்செப்ட் டைப். அது இல்லாமல் பாலிட்டியிலேருந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் 15 கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டி முடிக்கலாம். பாலிட்டியில் என்னென்ன டாபிக்னா இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, இந்த 2 டாபிக் தான். இதையே 7 daysக்கு ஃபுல் கிளியராக படிக்க போகிறோம். இந்த 2 டாப்பிக்குங்கிறது இந்திய அரசியலமைப்பின் ஸ்டார்டிங்கு. இந்திய அரசியலமைப்பு பற்றி என்ன ஏதுன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்புறம் முகவுரைனா அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இது புக்கில் ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ டெப்த்தாலாம் இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே இப்படி இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே அவுட் சோர்ஸ் இந்த மாதிரி போட்டாலே நிறைய பேர் கிளாஸ் எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாலே புக்கில் இருக்கிறத விட இன்னும் டெப்த்தாக நிறைய இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேக்ஸில் ஆப்டிடியூட், ரீசனிங்னு 2 இருக்குது. அதில் ஆப்டிடியூட்டில் ஒரு டாப்பிக்கும் ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கும் தான் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட்டில் சிம்ப்ளிஃபிகேஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் கிளியராக பார்க்கணும். அடுத்து ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ். இந்த 2 டாபிக்ஸ் மேக்ஸில். ஏன் 7 days ஸ்டடி பிளான் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, புதுசாக டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிட்ருக்கேன் ஆனால் என்னால் ஒரு நாள் படிக்க முடியுது, ஒரு நாள் படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ 1 month ஸ்டடி பிளானோ இல்லை லாங் டைம் ஸ்டடி பிளானோ போட்டால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ ஒரு நாள் படிக்க முடியும், அடுத்த நாள் படிக்க முடியாமல் போகலாம், இல்லைனா ஏதோ ஒர்க் வரலாம். இதனால் 1 month ஷெடியூலில் நிறைய டாபிக்ஸ் நம்ம படிக்காமல் விட்டுருப்போம். அது 1 month கழித்து நம்ம பார்க்கக்குள்ள என்னென்ன முடிச்சிருக்கோன்னு பார்க்கும்போது நமக்கு டிமோட்டிவேட் ஆகும். ஏன் டிமோட்டிவேட் ஆகுதுன்னா, நம்ம இவ்வளோ டாபிக் முடிக்க முடியலையே, நம்மளால் சரியாக படிக்க முடியல அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகும். இதே 7 days ஸ்டடி பிளான் இருந்தால் இப்போ 7 நாளைக்கு நம்மளால் என்ன படிக்க முடியுதோ அதை மட்டும் நம்ம ஸ்டடி பிளானில் வச்சுக்கலாம். 7 நாளுங்கிறது டக்குன்னு முடிஞ்சிடும், அது டக்குன்னு நம்மளால் படிக்கவும் முடியும். அதுக்காக 7 days ஸ்டடி பிளான் சிம்பிளாக எடுத்துக்கலாங்கிறது பெஸ்ட்டு. ஸ்டடி பிளான் மறுபடியும் ஒரு ரீகால் கொடுக்குறேன், நோட் பண்ணாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் அலகு 1ல் ஃபஸ்ட் டே பிரித்தெழுதுக, செகண்ட் டே சேர்த்தெழுதுக, தேர்ட் டே சந்திப்பிழை நீக்குதல், 4th day குறில் நெடில் வேறுபாடு, 5th day லகர நகர ரகர வேறுபாடு, 6th day இனவெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, 7th day ஒருமை பன்மை அறிதல். அதோட திருக்குறளில் இருந்து 2 அதிகாரமும் சேர்த்து 1 week படிக்க போகிறோம். திருக்குறளில் ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, இந்த 2 அதிகாரமும். திருக்குறளில் மொத்தம் 20 அதிகாரம் இருக்குது. 20ம் ஒட்டுக்காக படிக்கிறது கஷ்டம். அதனால் வாரத்துக்கு 2 அதிகாரம்னு ஸ்டடி பிளானில் சேர்த்திக்கலாம். அடுத்து ஜிஎஸ்ல பாலிட்டியிலிருந்து 2 டாபிக் தான். இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை. நெக்ஸ்ட் மேக்ஸில் ஆப்டிடியூட்டில் சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ். இந்த ஸ்டடி பிளான் உங்களால் படிக்க முடியும், நான் இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வில் கம்ப்ளீட் 7 daysனு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படி டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி டிஎன்பிசி ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.